வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது நினைச்ச உடனே சட்டுன்னு செய்யக்கூடிய மொறுமொறுப்பான, கடினம் இல்லாத, கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத கார வெட்டு பலகாரம் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த கார வெட்டு பலகாரம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எந்தெந்த அளவுகளில் தேவைன்னு பார்த்துடலாம். 250 கிராம் கோதுமை மா, 100 கிராம் ரவை, 1 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் சீரகத்தை ஒன்றும் பாதியமாக உடைச்சி எடுத்துக்கோங்க. அதே போல் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, இது ஒரு அரை டீஸ்பூன், அதையும் இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு அல்லது கருப்பெள்ளு. வெள்ளை எள்ளை விட கருப்பெள்ளு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கருப்பெள்ளு இருந்தால் சேர்த்துக்கோங்க, வெள்ளை எள்ளு அப்படி இல்லைன்னா சேர்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. 1 டீஸ்பூன் அளவுக்கு காய்ந்த வெந்தயக்கீரை, அரைக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். இதை குழைக்கிறதுக்கு முதல்ல வட்டரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கி சூட்டோட சேர்த்துக்கோங்க. சூட்டோட சேர்த்தா மா நல்லா பசந்தாக இருக்கும். இப்போ இதுக்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெய், குழைக்கிறதுக்கு தண்ணி, இவை தான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாம். அடுத்து குழைக்க வசதியான ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் மா, ரவை, உப்பு, சீரகம், பெருஞ்சீரகம், தூள், ஓமம், இந்த வெந்தயக்கீரையை கொஞ்சம் இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. எள்ளு, அரைக்கால் டீஸ்பூன் பெருங்காயம். இப்போ இதை நல்லா கையால் ஒரு விசை கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு குழைக்கிறது முதல் ஒரு துண்டு கீழே போட்டிங்கன்னா சட்டி அங்கே இங்கே அசையாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சூடாக அப்படியே பட்டரை சேர்த்துங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, தண்ணி எதுவும் சேர்க்க முதல். நீங்கள் இதை குழைச்சிட்டு நீங்கள் கையில் பிடிச்சி பார்க்கல அந்த பிடி உதிராமல் நிற்கணும் அப்படியே. இப்போ பாருங்கள், பட்டரும் மாவும் நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்ந்துட்டு இப்போ இதில் பிடி ஒன்று பிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கும்போது பிடி உதிரக்கூடாது, தனித்தனியாக இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் இப்போ இது சரியான பதத்துக்கு நம்ம குழைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இனி நம்ம குழைக்க ஆரம்பிக்கலாம். இதனுடைய பதம் ரொட்டி பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் தட்டி வட்டி எடுக்கும் பொழுது ஒட்டாமல் வரும். தண்ணியை அவசரப்பட்டு சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. மாவை இந்த மாதிரி உள்ளங்கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தட்டும்போது வெடிப்பு வராமல் நல்லா நீட்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மா கொஞ்சம் இந்த மாதிரி டைட்டில் இருந்தால் போதும். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா தட்டி வட்டிடலாம். அடுத்து பொரிக்க வசதியான தாச்சியில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இப்போ குழைச்சி வச்ச மாவை இப்போ நம்ம தட்டித்தான் பலகாரம் வெட்டணும். அதுக்கு நான் கிச்சன் தளத்தை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ குழைச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து ஒரு விசை நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இன்னொரு வாட்டி பிசைஞ்சுக்கோங்க. குழைச்சிட்டு இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா துண்டு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். எவ்வளோ அளவு தேவையோ ஒரு முறை தட்டுறதுக்கு அந்த அளவுக்கு பிரித்து எடுத்துக்கோங்க. மூணு தடவை தட்டலாம். இப்போ ஒரு துண்டு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு சதுரமாக நம்ம தட்ட போகிறோம். அப்போ தான் கழிவு வராது. மா தேவையான நேரம் சேர்த்து தட்டிக்கோங்க. எவ்வளோத்துக்கு மெல்லிசாக தட்டுறீங்களோ அவ்வளோத்துக்கு இந்த வெட்டு பலகாரம் நல்ல முறுமுறுப்பாக வரும். இந்த மாதிரி தட்டுறது பிறகு இந்த சைட் ஓரமாக இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நீட்டுக்கு ஃபஸ்ட்டு வெட்டிடுங்க. இது ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு வெட்டி எடுக்கணும் இந்த பலகாரத்தை.
இதை வந்து குறுக்கா வெட்டினீங்கன்னா அது டைமண்ட் ஷேப்புக்கு வரும் உங்களுக்கு. பாருங்கள் இவ்வளோ அழகாக வெட்டியாச்சு. பாருங்கள் இந்த மெல்லிசுக்கு இருக்கணும் இது. இப்போ தான் நல்லா முறுமுறுண்டு இருக்கும். இப்படி எல்லாத்தையும் எடுத்து தனியாக தட்டில் வச்சுருங்க. இப்போ சூடான எண்ணெயில் வெட்டி வச்சிருக்கிற பலகாரம் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுருங்க. நெருப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னு சொன்னால் சீக்கிரமாக கருகிரும். இது நல்லா சிவக்க பொரியணும். பலகாரம் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸில் கரண்டி வச்சு திருப்பி திருப்பி விட்டுறணும், இல்லைன்னு சொன்னால் ஒரு பக்கம் கருகி இன்னொரு பக்கம் வேகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் பலகாரம் நல்லா கலகலண்டு பொரிஞ்சிட்டு இதை வந்து இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிஞ்சதும் இப்போ பேப்பர் போட்ட பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் இவ்வளோ சூப்பராக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரியே எல்லா பலகாரத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். இவ்வளோ தாங்க கார வெட்டு பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து காற்று போகாத டப்பாவில் போட்டுட்டு அடைச்சி வச்சிங்கன்னா 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. உங்களுக்கு விரும்புகிற நேரம் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். என்ன நண்பர்களே, கார வெட்டு பலகாரம் எப்படி செய்யறேன்னு இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்குறோம். இதே போல் உங்கள் வீடுகள்லையும் செய்து கொடுத்து பாருங்கள், கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த பலகாரம் செய்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். மாவை மட்டும் பதமாக குழைச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஈஸியாக தட்டி வட்டி பொரிச்சு எடுத்துடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.